ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். மூணார் விலாகோட லாஸ்ட் வீடியோங்க இந்த வீடியோ. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் வெரி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு வீடியோனே சொல்லலாம். மூணாரில் இருக்கக்கூடிய ரிப்பிள் டீ ஃபேக்ட்ரிக்கு தான் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ டீ பவுடர் வந்து எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ டிக்கெட்டு வாங்கிட்டு உள்ளே போயாச்சு. உள்ளே போனதுமே ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ் டாக்குமெண்ட்ரி வந்து இந்த டீ பவுடர் சம்மந்தமான டாக்குமெண்ட்ரி ஒரு 30 மினிட்ஸ் பண்ணுறாங்க. பட் குழந்தைங்க வந்து ரொம்ப நேரம் வந்து உட்காரல அவங்க. அதனால் வந்து பாதியிலேயே வந்து வெளியே வந்துட்டோம். அப்படின்னா ஃபுல்லாக வந்து அந்த காலத்தில் யூஸ் பண்ண ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து டிஸ்ப்ளே பண்ணி வச்சுருந்தாங்க. அப்போ இருக்கக்கூடிய மக்கள் டீ எஸ்டேட் சம்மந்தமான ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து டிஸ்ப்ளே பண்ணி வச்சுருந்தாங்க. அதே மாதிரி பிரிட்டிஷ்காரங்க அவங்க வந்து எப்படி இது பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபோட்டோவாக வந்து எல்லாமே டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அந்த காலத்தில் யூஸ் பண்ண டைல்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. 1865 யூஸ் பண்ண டைல்ஸ் தான் வந்து இது. இயர்லாம் வந்து மென்ஷன் பண்ணியும் வந்து வச்சுருந்தாங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து ஃபோட்டோஸ் தான் வந்து வச்சுருந்தாங்க. எல்லாமே அந்த பிரிட்டிஷ் காலத்தில் இருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோஸ். அப்புறம் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வால் கிளாக் அது மாதிரி வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1908லேருந்து 1997 வரைக்கும் யூஸ் பண்ண டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சு வந்து இது. அதே மாதிரி அப்போ நம்ம யூஸ் பண்ண ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து அவங்க வந்து டிஸ்பிளேயில் வந்து வச்சுருந்தாங்க. ஈவன் டைப் ரைட்டிங் அந்த மாதிரி கூட வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரேடியோ இருக்கு இல்லைங்களா, அதை கூட வந்து டிஸ்ப்ளே பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் அப்போ வந்து ஒரு படம் ஒன்று வந்துச்சு. அதாவது பட்டினத்தில் பூதம்னு சொல்லிட்டு ஜெய்சங்கர் சார் வந்து நடிச்சிருப்பாங்க. அதில் வந்து ஒரு ஜாடியிலேருந்து பூதம் வரும். ஸோ அதே மாதிரியே ஒரு 3 ஜாடி வந்து வச்சுருக்குறாங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 100 வருஷம் பழமையான ஃபர்னிச்சருங்க. நல்லா சூப்பராக வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க. இதில் போட்டிருக்காங்க பாருங்கள், 100 இயர்ஸ் ஓல்டு ஃபர்னிச்சர்ஸ் அப்படின்னு. விறகு கட்டை யூஸ் பண்ணி குக் பண்ணுற அந்த ஸ்டவ்வு. இது வந்து பாத் டப்புங்க. 1920 யூஸ் பண்ணது. அப்புறம் வந்து பீரோ, முக்காலின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது. இது மாதிரி எல்லாமே வந்து டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. இதுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா டீ ஃபேக்ட்ரி இருக்குது. டைமிங் வந்து இதிலேயே போட்டிருக்காங்க. ஸோ இவங்க இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இது பார்த்தீங்கன்னா 4 டைப்பாக மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. இது எல்லாம் 16 ஃபேக்டரி இருக்கு. ஒயிட் டீ, கிரீன் டீ, பிளாக் டீ, லீப் டீ. லிப்பிங்கிறது சொல்றது இது ஒயிட் டீ. ஃபேக்டரியில ப்ரொசஸிங் இல்ல, சூரிய வெப்பத்துல ட்ரை ஆகுது. இது ஒரு ஹெவி மெடிசன், மைண்டுக்கு, ஐக்கு, கொலஸ்ட்ரால், சுகருக்கு பெட்டரான மெடிசன். இது பாத்தீங்கன்னா விலை பயங்கர விலை, 20,000 பண்ண விலை. ரெண்டாவது பாத்தீங்கன்னா கிரீன் டீ, ஸ்டமக் ப்ராப்ளம், கொலஸ்ட்ரால், சுகர், பெட்டர் மெடிசன் கிரீன் டீ. கிரீன் டீ நார்மல் டீ, இது நார்மலா மெடிசன் தான். ஸ்டமக், கொலஸ்ட்ரால், சுகர் பெட்டரான மெடிசன். இது ஃபேக்டரியில ப்ரொசஸிங் ஃபெர்மெண்டேஷன் ஆகாது. ஃபெர்மெண்டேஷன் எல்லாம் இது பிளாக் டீ ஃபேக்டரி, பிளாக் டீ ஃபெர்மெண்டேஷன். மூணாவது லிக்கு பிளாக். இது ரெண்டு கைட்டு செப்பரேட் பண்ணுவாங்க, எல்லாம் லேடிஸ் தான். பிளாக் டீ ஷேட் எடுத்துக்கணும். இது பிளாக் டீ ஃபேக்டரி. ஓகே, பிளாக் டீ ஃபெர்மெண்டேஷன் ஆகும். பவுடர் டெஸ்ட். இப்போ நம்ம பார்க்குற இந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா 120 வருஷம் பழமையான மிஷின்களாங்க. அந்த டீ இலையை வந்து இதில் போட்டோம் அப்படின்னா அது வந்து அப்படியே அந்த ரோலர் மாதிரி இப்படி சுற்றி இந்த மாதிரி வருது. இதில் வந்து வரக்கூடிய அந்த அந்த இது என்ன அப்படின்னா லீஃப் டீன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுதாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பால்லாம் நம்ம வந்து ஆட் பண்ண முடியாது. இந்த கட்டன் சாயா அந்த மாதிரி சொல்லுவாங்களா, அதுக்கு தான் அது வந்து யூஸ் ஆகும். இந்த மாதிரி ஒரு இதில் போட்டு இப்போ அவங்க எடுத்து காமிக்கிறாங்க பாருங்கள். ஸோ உள்ளே போட்ட அந்த இலை வந்து கொஞ்சம் அப்படியே மசிஞ்சு இந்த மாதிரி வந்துடுது. ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா மசிஞ்சு அந்த மாதிரி வரும். இதிலே வந்து கட் 1, கட் 2, கட் 3, கட் 4 அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ப்ராசஸ் ஆகிட்டு போகும். இது வந்து கட் 3. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கட் 4. ஸோ அதுலேருந்து இப்போ நமக்கு கொடுப்பாங்க பாருங்கள். நீங்கள் பாருங்கள், இது நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த இலை வந்து கொஞ்சம் இதுவாகி ஒரு ஸ்டேஜில் பார்த்துருப்போம். இது அதை விட இன்னும் கொஞ்சம் வந்து நல்லாவே கொஞ்சம் மசிஞ்சிருந்தது. ஃபெர்மெண்டேஷன் பண்ணக்கூடிய இடம் அது. ஸோ இதிலேருந்து நமக்கு வர்றது பாருங்கள் கலர் அப்படியே சேஞ்ச் ஆகிருச்சு. இது ஸ்மெல் நல்லா இருந்துச்சு. அவங்க இப்போது எடுத்த அந்த ஃபெர்மெண்டேஷன்லேருந்து எடுத்தது ஸ்மெல் நல்லா இருந்துச்சு. அவ்வளோதாங்க. இது அப்படியே மேலே போய் அப்படியே அந்த கிளை அந்த சைடு அந்த பக்கம் இருக்கிறதுல வந்துடுது.
டீ ட்ரையர் நம்ம அங்கேருந்து வந்தது வந்து ட்ரை பண்ணி நமக்கு வந்து கொடுக்கும். அந்த எடுத்து இப்போ காமிப்பாங்க பாருங்கள். இப்போது இதில் இருக்கக்கூடிய அந்த சின்ன அந்த தூள் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இந்த மிஷின் இருக்கு இல்லைங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா அந்த தூளை வந்து தனியாக நமக்கு வந்து பிரித்து கொடுத்துருது. இந்த ஃபேக்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளை மாதிரி விசிட்டர்ஸ் வராங்கன்னா அவங்க வந்து பார்க்குறதுக்காக தான் இந்த ஃபேக்ட்ரி. இது தனியாக வந்து பெரிய ஃபேக்ட்ரி வந்து வேறு இடத்துல இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ அவங்க எடுத்து கொடுத்தத இந்த ஸ்ட்ரெயினரில் போடும்போது கீழே வந்து ஒரு 4-5 பக்கெட் வந்து சுற்றி வச்சுருக்குறாங்க. சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு பக்கெட்லேயும் வந்து விழுந்துருது. ஸோ அந்த பக்கெட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு டீ பவுடராக அவங்க வந்து அதை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்புறம் எங்கள் கையில் கொடுத்து ஒவ்வொருத்தரையும் போட சொல்லி அவங்க வந்து ஃபோட்டோ எடுக்கிறதா இருந்தால் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இந்த ஃபஸ்ட்டு 2 இருக்குது பார்த்திங்களா, இது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் வந்து டேஸ்ட் வந்து அதில் இருக்காதுங்களாம். அதுக்கப்புறம் இப்போ எடுக்கிற அந்த 2மே வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து டேஸ்ட் இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ மறுபடியும் வந்து நம்ம அதிலேயே போட்டோம் அப்படின்னா தனித்தனியாக பிரிஞ்சு அதோட ஸ்டேஜில் அது போய் விழுந்துருது. இது வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிறது வந்து நம்ம நார்மல் டீ அந்த மாதிரி. அது வந்து ஸ்ட்ராங்கு, நம்ம வேணுனாலும் நம்ம ஸ்ட்ராங் போட்டுக்கலாம். அந்த கீழே இருக்கிறது வந்து 2வது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் இருக்கும், ஆனால் டேஸ்ட் இருக்காது. கீழே அந்த அடுத்து இந்த 3ர்டில் இருக்கிறது நம்ம ஃபஸ்ட்டு அந்த 120 வருஷம் பழமையான அது வந்து லீஃப் டீ. அது வெறும் கட்டன் சாயாவுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அது வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்து அந்த மாதிரி கட்டன் சாயா போட்டு அவங்க வந்து குடிப்பாங்களாம். 4th ஒன் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் டீ. நம்ம நார்மலாக க்ரீன் டீ குடிப்போம் இல்லைங்களா, அதுதான் அது. ஓகேங்களா. ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒயிட் டீ அந்த மாதிரிலாம் கூட எல்லாமே வந்து இருக்குது. ஒயிட் டீ வந்து பார்த்திங்கன்னா அந்த செடி இருக்குது இல்லைங்களா, ஸோ அதோட மேலே இருக்கிற அந்த சின்ன ஒரு காம்பு மாதிரி இருக்கும், அதில் தான் வந்து ஒயிட் டீ வந்து தயாரிப்பாங்களாம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவான டீ பவுடர் வந்து அந்த ஒயிட் டீயை வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபுல் ஃபேக்ட்ரி வந்து இதுதான். ஸோ அடுத்த பேட்ச் வந்து உள்ளே வந்துட்டாங்க. ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாகவே இருந்துச்சுங்க. சூப்பராக இருந்தது. ஸோ வெளியே வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இவங்களே ஒரு ஷாப் மாதிரி வச்சுருக்குறாங்க. டீ பவுட்ரு, அப்புறமா வந்து காஃபி அந்த மாதிரி எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. டீ பவுடர்லேயே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் டீ பவுட்ரு எல்லாமே வச்சுருந்தாங்க. பை 3 கெட் 1 அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. நாங்கள் இது ரிப்பிள் டீ வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். உண்மையுமே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. கொஞ்சம் தான் டீ தூள் போட்டோம், அவ்வளோ சூப்பராக இருந்தது. நிறையா போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு கொஞ்சமாக ஒரு 4 ஸ்பூன் போட வேண்டிய இடத்துல நீங்கள் 3 ஸ்பூன் 2 ஸ்பூன் போட்டாலே வந்து நமக்கு கரெக்டாக இருந்தது. ஸோ இந்த இதுக்கு ஆப்போசிட்லேயே அவங்களே வந்து உள்ளே வந்து சாய் பிரேக்குன்னு சொல்லிட்டு நிறையா டீ நம்ம இப்போ பார்த்த அந்த டீ வெரைட்டிஸ் ஆஃப் வந்து டீ குவாங்க. ஸோ அதையும் வேணால் நம்ம வந்து வாங்கி குடிச்சிக்கலாம். இது இல்லாமல் இந்த டீ ஃபேக்ட்ரி விட்டு வெளியே வந்தால் அவங்களே வந்து ஒரு டீ எஸ்டேட் மாதிரி சின்னதாக வந்து வச்சுருக்குறாங்க. ஸோ நம்மளை மாதிரி டூரிஸ்ட் வர்றவங்க இங்கே நின்று ஃபோட்டோ வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லாவே இருந்தது. ஏன்னா நம்ம நார்மல் டீஎஸ் அந்த இதில் போய் நம்மளால் ஃபோட்டோ எடுக்க முடியாது. அவ்வளோ சீக்கிரம் இது கொடுக்க மாட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களே செப்ரேட்டாக நம்மளை மாதிரி ஆளுங்க வர்றவங்களுக்குன்னு வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் குழந்தைங்களாம் நின்று ஃபோட்டோலாம் எடுத்தாங்க. எடுத்துகிட்டு நாங்களும் வந்து கிளம்பிட்டோம். ஸோ இதை முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே வந்து விஜயவாடா கிளம்பிட்டோம். நல்லா சூப்பராக இருந்ததுங்க பார்க்குறக்கு. எல்லாமே ஒரு நல்ல டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு மூணாரில். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்தீங்கன்னா இங்கே இருக்க எல்லா இடத்தையுமே சுற்றி பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வியூ பாயிண்ட்டுன்னு சொன்னாங்க. பட் நாங்கள் வந்து நிறுத்தலை. ஜஸ்ட்டு போகிற வழியிலேயே அந்த வியூவை அப்படியே பார்த்துட்டு போயிட்டோம் நாங்கள். இங்கே பாருங்கள், இவங்களாம் வந்து அந்த டீ இலையை வந்து எடுத்துகிட்டு எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுருக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து மூணார் வந்தீங்கன்னா இந்த இந்த டீ ஃபேக்ட்ரியை வந்து மறக்காமல் பார்த்துட்டு போங்க. ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னே சொல்லலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை, தேங்க்யூ.